மச்சான் ஷார்ட் ஃபிலிம் என்ன கான்செப்டில் எடுத்தால் நல்லா ரீச் ஆகும்டா? எதை பேஸ் பண்ணி எடுக்கலாம்? லவ் படமாக எடுக்கலாம்டா. மாப்பிள்ள கரண்ட் ட்ரெண்டில் எதனா எடுத்தோம்னா நல்லா இருக்கும். இல்லை மச்சான், லவ் எடுத்தாண்டா ஃபேமஸ் ஆகலாம். அதுவும் இல்லாமல் வால் பார்த்தோட இம்ப்ரெஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அட ஆமாம் மச்சான், யாரை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு படம் எடுத்தா செம்மையாக இருக்கும்ல? மாப்பிள்ள எல்லாருமே லவ் தான் எடுப்பாங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. வேற என்ன கான்செப்ட் எடுக்கலாம் நீயே சொல்லு. ஆமாம் மச்சான், எங்கள் அப்பா கிட்ட எப்படியாச்சும் காசு வாங்கி படம் பண்ணலாம். நீ ஒரு நல்ல கான்செப்ட் மட்டும் சொல்லு. மாப்பிள்ள இந்த ஜல்லிக்கட்டை பற்றி எடுக்கலாமாலே? ஆமாம் மச்சான், அது கூட நல்ல கான்செப்ட் தான். ஃபேஸ்புக்லலாம் கூட அதை பற்றி பேசுகிறாங்க, நல்லா ட்ரெண்ட் ஆகுது. Excuse me sir. Don't you have any sense? Sorry sir. Why can't you wait for even a single minute? Shit. நீ சொல்ற மச்சான். மாப்பிள்ள இந்த ஜல்லிக்கட்டு இல்லை விவசாயம் பற்றி எடுக்கலாமாலே? அதான் இப்போ ட்ரெண்டாக இருக்குது, போராட்டம் வேற பண்ணிட்டு இருக்காங்களே, அதை பற்றி எடுத்தோம்னா கண்டிப்பாக ரீச் ஆகும்ல. அடே ஏன்டா நீ வேற விவசாயிகளை பற்றி படம் எடுத்தா யாரா பாப்பா? அவங்களே போராட்டன்ற பேரில் எலிக்கறி தின்னுட்டும் கோமணத்தை கட்டிட்டும் காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. மச்சான் எடுத்தா நல்லா இருக்கும் தான் எனக்கு தோணுது. அவங்க போராட்டம் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம்னா இந்நேரம் மீடியெல்லாம் பெருசாக பேசியிருக்கோம் மச்சான். தேவையில்லாமல் தமிழ்நாட்டு மானத்தை டெல்லியில் போய் வாங்கிட்டு இருக்கானுங்க. யோ என்னையா என்ன முறைக்கிற? நாங்கள் எதை பற்றி பேசிட்டு இருக்கோம்னு தெரியுதா? வெயிட் பண்ண சொன்னா முறைக்கிற? வா வந்து உட்காரு. நாங்கள் எதை பற்றி பேசுகிறோன்றது புரிஞ்சா சொல்லு. சொல்லியா? சினிமா எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? எதை பற்றி எடுத்தா படம் ஓடும் சொல்லு பார்க்கலாம். சொல்கிறேன். ஒரு சினிமா எடுக்குன்னா முதல்ல நம்மளை சுற்றி என்ன நடக்குது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி படம் எடுக்கணும். இப்போ நம்மளை சுற்றி என்ன நடக்குது தெரியுமா? ஈனப்பிரிவுகளால் கற்பழிச்சு கொல்லப்பட்ட நிர்பயா கேஸ்ல 4 வருஷம் கழிச்சு குற்றவாளிகள் தீர்ப்பு வந்திருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோ தேவையில்லாம பேசாத. எதை பத்தி பேசுனா? நீ எதை பத்தி பேசுற? சம்மந்தம் இல்லாமலாம் பேசாத. முதல்ல பதில் சொல்லுங்க, என்ன நினைக்கிறீங்க? தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க, நல்ல தீர்ப்பு தானே? நல்ல தீர்ப்பா? அவன் தான் தப்பானு கண்டுபிடிக்கிறதுக்கு 4 வருஷமா? இந்த புறம்போக்கு தான் தப்பானு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் நிக்க வச்சு சுட்டுத்தலுங்க சொல்லிருக்கூடாது. சினிமா எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களே, இந்த ஆங்கிள் எவனாச்சும் யோசிச்சிங்களா? சரி அதெல்லாம் விடுங்க, நம்ம மேட்ருக்கு வருவோம். நீ என்ன சொன்ன? விவசாயிகளாம் காமெடி பண்றாங்களா? உங்க கண்ணுக்கு காமெடி பண்றாங்களா தெரியுங்க, வேற யாரும் இல்ல, உங்க பாட்டனும் பூட்டனும் தான். இவ்வளோ பேசுறீங்களே, உங்க சொந்த ஊர் எதுடா? தஞ்சாவூர். திருநெல்வேலி. புதுக்கோட்டை. அட பாவீங்களா, உங்க ஊர்ல எல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியுமா தெரியாதா? உங்க ஊர்ல எல்லாம் விவசாயத்தை அழிக்கிறதுக்கு மறைமுகமா ஒரு போரே நடக்குது. தஞ்சாவூர்ல எரிவாயு குழாய் பதிக்கிற விளைநிலங்கள்லாம் தோண்டிட்டு இருக்கானுங்க. புதுக்கோட்டையில மீத்தேன் எடுக்கிற மயிரை புடுங்கிற சொல்லிட்டு தெரியுறானுங்க. ஏண்டா குப்பையில இருந்து 92% மீத்தேன் வருது தெரியும்ல? ஏன் 12% மீத்தேனுக்காக விளைநிலங்கள் அழிக்கணும்? இதை பத்தி யாராச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏற்கனவே தண்ணிக்கு திண்டாடுறோம், இதுல திருநெல்வேலியில இருக்க ஆத்து தண்ணியை கம்பெனிக்காரனுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே 10 அடியில கிடைச்ச தண்ணி இப்போ 100 அடி தோணாலே கிடைக்கல. இப்படியே போயிட்டு இருந்தா மூத்திரத்தையா குடிப்பீங்க? இன்னொன்னு கேட்கிறேன், உங்களை எத்தனை பேருக்கு தமிழ்ல கையெழுத்து போற பழக்கம் இருக்கு? யாருக்கும் இல்ல. கோத்தாப்பெல்லாம் தமிழ்நாடு தானே? வடக்குல ஒரு மன்னனுக்கு செலவு வச்சாங்களே, உலகத்தையே கட்டி ஆண்ட மன்னன் ராஜராஜ சோழன், அவனுக்கு யாராச்சும் ஒரு செலவு வச்சாங்களா? இதை பத்தி யாராச்சும் யோசிச்சிருக்கீங்களா? செத்ததுக்கு அப்புறம் பயமுறுத்தின மருதநாயகம், அவரை பத்தி ஏதாச்சும் தெரியுமா? உங்களையும் உங்களோட இனத்தை பத்தியே முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் அழிக்கணும்னு நினைக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? நம்ப முடியலையா? ப்ரூஃப் வேணுமா? சம்பந்தமே இல்லாம கீழடியில் நடக்கிற ஆராய்ச்சி ஏன் நிறுத்தணும்? யோசிச்சு பாத்தீங்களா? நீ யாருன்னே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறானுங்க. உன்னை பத்தி தெரிஞ்சாதானே ஆடுவ, தெரியலனா? ஆனா எவ்வளவு பண்ணாலும் சமூக வலைத்தளங்கள்ல யூஸ் பண்ற லாங்குவேஜ்ல தமிழ் தான் 2வதா இருக்கு. இங்க எவ்வளவு ஆளை இம்ப்ரெஸ் பண்றதை பத்தி பேசிட்டு இருந்தீங்களே, யாராச்சும் அவங்க போற ட்ரெஸ் கூட கரெக்ஷன் பண்ணிருக்கீங்களா? டைட் ஜீனும் லெக்கினும் போட்டா நல்லாவா இருக்கு? இதை கேட்டா உடனே நாங்க ட்ரெஸ் பண்ற விதத்தை பத்தி கேட்காதீங்க, நீங்க எப்படி பார்க்கணுன்றத பத்தி பேசுங்க அப்படின்றீங்க. நீங்க எதை காமிக்கிறீங்களோ அதானே பார்க்க முடியும். பார்த்துட்டு தப்பா இருக்குன்னு சொன்னா அதெல்லாம் என்ன தப்பு இருக்கு? Don't you have any sense? Why can't you wait for even a single minute? நுண்ணினாக்கில் இங்கிலீஷ் பேசினியே, உன்னால மலை இடம்படுத்து கோட்டிய கொள்ளை தளிப்பதம் பெற்ற காணொழு குறவர் சிலவித்து அகல இட்டன பல விளைந்து இறங்கு குரல் பிறங்கிய ஏனல் உள்ளான் மழலையம் குறுமகள் மிழலையம் தீம்குரல் கிளியும் தாம் அறிபவ்வே எனக்கே படும்கால் பையில் தீரும் படாதுன்னு அடிமனசுல இருந்து தமிழ் பேச தெரியுமா? முதல்ல நான் நற்றினியான குறிஞ்சி பாட்டு சொன்னேன்னு தெரியுமா? இதுக்கோட அர்த்தம் ஒருத்தனுக்காச்சு தெரியுமா? தெரியாதுல்ல? போய் தேடு. முதல்ல நீ யாரு, உன் இனம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ, அப்புறமா படம் எடுக்கலாம். தேவையில்லாம விவசாயத்தை பத்திலாம் தப்பா பேசாத சார். கடைசி வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லவே இல்லை. இல்லை, எங்களுக்கு தேவையானது கிடைச்சிருச்சு. இளமாப்பிள்ள எப்படி இருக்க? எல்லாம் சூப்பரா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கம்ல.
இல்லை டேரக்டர் சான்ஸ் கட்டி என்னாச்சு? எங்க மாப்பிள்ள ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் அமைஞ்ச பாடு இல்ல. மாப்பிள்ள நல்ல பிரம்மாண்டமான ஆள் சேரல, அப்பதான் சீக்கிரம் பெரிய ஆக முடியும். பிரம்மாண்டங்கிறது அவனோட படைப்புல தான் மாப்பிள்ள இருக்கு. என்னோட பிரம்மாண்டங்கிறது மனிதத்தன்மை எளிமையை காட்டக்கூடிய விஷயத்துல இருக்கு மாப்பிள்ள. அப்படிப்பட்ட ஒரு டேரக்டர் தான் சேரணும்னு ஆசைப்படுறேன். சரி மாப்பிள்ள, சரி மாப்பிள்ள, ஆல்ரெடி கால் பண்ணல, பாத்துக்க. சரி பாப்போம்ல. ஹலோ பாஸ், யார்கிட்ட ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? வேற யாரு, நம்ம சமுத்திரக்கணியன் தான்.